90s kids உங்களுக்கான இறுதி அழைப்பு. Last call for the 90s kids. கபடி போட்டி 90s kids. 300 பவுண்டு முதலாவது, 300 பவுண்டு இரண்டாவது. பார்க்குறதுக்கு இலங்கையில் நடக்கிற மாதிரி ஒரு கெட்டுக்கதரா எல்லாரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா இன்றைய நாள் பொழுத கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்க வருஷம் வருஷம் வருவீங்க? 16 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. 16 வருஷமா நாங்க இங்க வந்து கொண்டிருக்கிறோம். 25 மீட்டர் ஓட்டம் முதலாம் இடம் நிலானி ஜெசி. How do you feel? Good. Over 40 winners. Over 40 winners. Yeah. சபரத்தை இருக்கு, மற்றது கனகாம்பரம் இருக்குது. கனகாம்பரம் வந்து இது எங்கேயுமே கிடைக்காது. எங்களோட மண்ணின் மைந்தர்களை எல்லாம் சந்திச்சால் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியுமாக இருக்கு. 16 வருஷமும் எங்களோட மாவீரர்கள் ஞாபகார்த்தமா தான் நீங்க நடந்து கொண்டிருக்கு. புரியுது. ஆமா. அப்ப மண்ணின் மைந்தர்கள் என்றபடியா அப்ப அதுல கிரிக்கெட்டுக்கு ஃபைனல் கப்பை நாங்கள் கொடுக்கறதால இப்ப நாங்கள் ஒவ்வொரு 16 வருஷம் வந்துட்டு இருக்கோம். ஈழத்தமிழர்கள் எங்கே போனாலும் மாசு தான். அவங்க போய் வந்து கல்ச்சரை மெயினாக வந்து நம்மளோட பாரம்பரியத்தை கட்டி காக்கிறதுல அவங்கள மாதிரி நீங்கள் ஆளுங்களை பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். போன எபிசோடு வல்வை கோடை திருவிழா இது பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணி, ஆனால் சரியாக அந்த தாறுமாறா சூப்பர் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னும் பார்க்கணும், கிவ் மீ மோர், ஒன்ஸ் மோர் அப்படின்னீங்க. ஸோ அதனால் வந்து இதோட சூப்பராக இன்னும் எனர்ஜி பாக்கி இருக்குங்க. அந்த எபிசோடை இப்போ நாங்கள் போட போகிறோம். போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்காதெல்லாம் இங்கே பார்க்க போகிறீங்க. நம்ம ஊருக்காரங்களாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது என்ன பார்ப்பீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் எங்கே போனாலும் மாசு தான். அவங்க போய் வந்து கல்ச்சரை மெயினாக வந்து நம்மளோட பாரம்பரியத்தை கட்டி காக்கிறதுல அவங்கள மாதிரி நீங்கள் ஆளுங்களை பார்க்கவே முடியாது. எல்லா விஷயமும் அப்படியே ஊர் திருவிழாவை அப்படியே வேறு இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி போன எபிசோட் பார்க்கலன்னா இந்த பாருங்கள் சைடில் போடுறோம். போய் அந்த போன எபிசோடையும் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். லாஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். போய் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஹோல் டே சூப்பராக இருந்தது. அதோட பெஸ்ட்டு பிட்ஸை தான் இப்போ போட்டிருக்கோம். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். இப்போ பாருங்கள், நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம் வல்வை இதில். வல்வை கோடை விழா மக்கள் வந்து அப்படியே திரண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டம். பின்னாடி நான் வந்து ஹாஃப் த இது தான் காமிக்கிறேன். பின்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள். ஸோ இடியாப்பம் முறுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த சைடும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ரன்னிங் ரேஸு, குழந்தைங்களுக்கு ரன்னிங் ஓடுது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். பேங்க் அட்டெண்டு கண்டெடுக்கப்பட்டு ஒலிபெருக்கி காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. என்னது இது? பாடி கிரீமா? உடம்பு குளிர்ச்சிக்குன்னு சொன்னாங்க. அப்படியே போட்டுட்டு அப்படியே ஃபுல்லா போட்டுக்கிட்டா நல்ல வாசமும் சரியா இருக்கு. இது வந்து பர்ஃப்யூம். இது வந்து பாடிக்கு போடுறது. ஓகே. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இப்போ குளிச்சுட்டு எங்க பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஈஸியாக நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே. உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்து ஈஸி நல்ல பர்ஃப்யூம். அதில் வந்து ஜஸ்மீன், டோ, சுல்தான், இது நார்மலி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், நல்ல வாசம் இருக்கு. இது கிரீம் பேஸ் மாதிரி உடம்புல அப்படியே அப்படியே இருக்கும். நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நறுமணமும் நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். எல்லாருக்கும் விமன் தனியா மென் தனியா வச்சிருக்கீங்களா? லேடிஸ் போத் ஆஃப் யூனிசெக்ஸ். சூப்பர். மெகா ஸ்டார் அதில் வந்து எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மெகா ஸ்டாரில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட தம்பி வந்து வல்வை சுமன் இங்கே இருக்காரு. இப்போ தான் வந்து புது மாப்பிள்ள அப்படியே ஷைன் ஆகிறார். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் ஷைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ புது மாப்பிள்ள வந்து இன்னைக்கு பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. எப்படி இருக்கு ஃபீலிங்? முதல்ல உங்களை நாங்கள் இங்க சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஒன்னு சொல்லிடுறேன், இவரோட நம்ம பெரிய ஃபேனு. இவரோட காமெடி வந்து கலக்கி எடுப்பாரு. இப்போ வந்து வைஃபும் பண்ணிருக்காங்க. வைஃப் பேர் என்ன சொன்னீங்க? பிந்துஜா வைஃப். அவன் நிக்கிறா இந்த ஏரியால நிக்கிறா. நம்ம போய் மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. இது வந்து வல்வை நலன்புரி சங்கம் நடத்துகின்ற 16வது ஆண்டு மாபெரும் கோடை விழா. இந்த கோடை விழா வந்து நாங்க ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்றாக இருந்து கூடி குழாவி ஒரு மகிழ்கின்ற ஒரு தருணமா தான் இருக்குது. நீங்க போன வருஷம் கூடி வந்திருந்தீங்க, வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றியும் கூட.
நிச்சயமா நாங்களும் இந்த முறை லண்டன் தமிழ் சந்திச்சதுல மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் நிறைய நிகழ்வுகள் வந்து இங்க நடக்க காத்திருக்குது. நன்றி, ரொம்ப நன்றி. இவர் வந்து நம்ம ஊர் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. திருச்சியில இருந்து பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்காரு. திருச்சி பொண்ணு தஞ்சாவூர்ல எல்லாம் சுத்துறாரு மாப்பிள்ள. நம்ம ஊர் மாப்பிள்ள இவருக்கு வந்து நம்ம நல்ல கவனிப்பு பண்ணோம். நம்மளுக்கு சாப்பாடு சீக்கிரம் இதாவாக என்ன வேணும்னு சொல்லுங்க, நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். சாப்பாடு இல்ல ஓகே ஓகேவா. ஊர் பொண்ணு திருச்சியில போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அவ்வளவு. ஆனா திருச்சி பொண்ணு எங்க பொண்ணு பேங்க் அட்டெண்டு கண்டெடுக்கப்பட்டு ஒலிபெருக்கி காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு உரியவர்கள் வந்து சிறந்த அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஸோ என்னென்ன செடி வச்சுருக்கீங்க? நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. நீங்கள் வளர்த்ததா, உங்களுடைய நர்சரியா? கூடுதலாக வந்து நாங்கள் உற்பத்தி செய்தது அரைவாசி இருக்குது. இப்போ சிலது வந்து நாங்கள் ஹோலண்ட்லேருந்து இறக்குறதும் இருக்குது. ஹாலண்ட்லேருந்து என்னென்ன எடுத்துருக்கீங்க? ஹோலண்டில் வந்து இந்த காத்திய கண்டு எடுத்துருக்குறோம். காத்திய கண்டு வந்துருக்கு. மற்றது கிரேப்ஸ் வந்துருக்கு. வேறு பார்க்க போனால் அந்த முன்னுக்கு இருக்கிற ரோஸுகள் அது மற்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் வந்து எங்களோட சூப்பர். என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது சுரக்கா கண்டு இருக்குங்க. சுரக்கா. மற்றது கத்தரி, எங்களோட ஊர் கத்தரி. ஊர் கத்தரி, தூதுவளை, நம்ம ஊர் கத்திரி, பாவக்கண்டு, பாவக்காய், அதுக்கப்புறம் இது துளசி, நம்ம ஊர் துளசி. அழகான செம்பருத்தி பூ செம்பருத்தி இருக்கு. மற்றது கனகாம்பரம் இருக்குது. கனகாம்பரம் வந்து இது எங்கேயுமே கிடைக்காது. 90s kids உங்களுக்கான இறுதி அழைப்பு. லாஸ்ட் கால் ஃபார் தி 90s kids. கபடி போட்டி 90s kids. பிரிவில் பெண்களுக்கானது 25 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் நிலானி ஜெஷி. சரி, எப்படி போயிட்டு இருக்கு கேம் எல்லாம்? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா. நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் இப்போ 5 பேர் விளையாடுற போட்டியில் வந்து இப்போ அரை இறுதியில் நிற்கிறோம். ஓகே. 4 பேர் விளையாடுற போட்டியில் வந்து இப்போ குரூப் மேட்ச் முடிஞ்சு காலிறுதிக்கு தெரிவாயிருக்குது எங்களுடைய அணி. சூப்பர். பர்சன்ட் பார்த்தா முதலாவது, 2வது, 3வதுக்கு வெற்றி கேடியம் கொடுப்பாங்க. ஓகே. அதை விட இப்போ விளையாடுற பிளேயர்ஸுக்கு ஒவ்வொரு கப் கொடுப்பாங்க. சூப்பர். வெற்றி கிண்ணம் கொடுப்பாங்க ஒவ்வொன்று. அதை விட காசு பரிசும் கொடுப்பாங்க. காசு பரிசு எவ்வளோன்னு தெரியுமா? காசு பரிசு வந்து 300 பவுண்டு முதலாவதுக்கு, 300 பவுண்டு. ஓகே. 200 பவுண்டு 2வதுக்கு. ஓகே. காசு பிரைஸ் மற்றது வெற்றி கேடியம் எல்லாம் வந்து 2 விதமான போட்டிக்கும் கொடுப்பாங்க. 4 பேர் விளையாடுற போட்டி இருக்கு, 5 பேர் விளையாடுற போட்டி இருக்கு. 2 போட்டிக்குமே காசு அதே பண பரிசு கொடுத்துட்டே இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். போயிட்டு இருக்கீங்க. நார்வேல இருந்து வந்த டீமோட. ஓகே. அவரை மீட் பண்ண வந்தேன். நார்வேல இருந்து வந்திருக்காங்க. என்ன டீம்? யூனியர் ஃபுட்பால். ஃபுட்பால். ஓகே. ஜெயிச்சாங்களா? இல்ல அவரை மீட் பண்ண வந்தேன். ஓகே ஓகே சூப்பர். இங்க எங்க இருக்கீங்க? இங்க நான் அமேஷம் இருக்கு. எங்க ஊர்ல எங்க? ஊர்ல ஜெஃப்னா. ஓகே. ரொம்ப நன்றிங்க. ஈவென்ட் எப்படி இருக்கு? ஆமா, லண்டன் எப்படி இருக்கு ஈவென்ட்? முன்னாடி வந்திருக்கீங்களா? இங்க வந்திருக்கீங்களா இந்த ஈவென்ட்க்கு? ஃபர்ஸ்ட் டைம். ஊர்ல எங்க? நான் ஜாஃப்னா மானிபாய். ஜாஃப்னால. சூப்பர். நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றீங்களா? சூப்பர். Ask you few questions. என்ன கேம் விளையாண்டீங்க? 2 minutes நெட் பால் விளையாண்டீங்க. முடிஞ்சதா? நீங்க வின் பண்ணீங்க. சூப்பர். Over 40 winners. Over 40 winners. யே! ஒரு பெரிய ஓ கொடுங்க அதுக்கெல்லாம். பெருசா கொடுக்கணும். என்ன? ஓவர் 40 ல வின் பண்ணிருப்போம்ல. நமக்கு தான் தெரியும். சாப்பிட்டு எடுத்துட்டே இருக்காங்க. நீங்க எங்கேயோ பெரிய வேலையில மாட்டி விட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக டீகம்போஸ் ஆகக்கூடியது, திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். அப்போ எங்களோட மெயின் எய்ம் ஆஃப் த கம்பெனி வந்து என்னன்னா, எங்களுக்கு லேண்ட் வெல்பீயிங், மற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மற்றது ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் டு ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து பண்ணி இது மெயினாக ஸ்ரீலங்காலேருந்து தான் வருது. நார்தர்ன் ஈஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இங்கே பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம். இது என்ன சாரீஸ் இது? ஸோ இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் லைட் வெயிட் சாரீஸ். ஸோ லைக்
ranging from 100 pounds to about 30 pound sarees வச்சிருக்கோம். soft silk sarees and cotton sarees அதெல்லாம் வச்சிருக்கோம். இந்தியால இருந்து வர sarees, light weight காஞ்சிபுரம் sarees. அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. copper இருக்கிற காப்பர் இதெல்லாம் வந்து காப்பர் சில்க். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு இலங்கையில நடக்கிற மாதிரி ஒரு கெட்டுக்கதரா எல்லாரும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா இந்திய நாள் பொழுத கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்க வருஷம் வருவீங்களா? 16 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. 16 வருஷமா நாங்க இங்க வந்து கொண்டிருக்கிறோம். என்ன ரொம்ப பிடிக்கும் அதுல? எல்லாமே பிடிக்கும். இங்க சாப்பாடு நல்ல கோழி புக்க கொத்து எல்லாமே நல்லா பிடிக்கும். ஆனால் அவங்கள்ட்ட சாப்பாடு நல்ல டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கும். நன்றி, வணக்கம். எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்லா போச்சு. பிடிச்சதா உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? கொத்தெடுத்து சாப்பிட்டேன். எப்படி இருந்தது? எப்போ வந்தீங்க? நான் இன்னைக்கு மதியம் ஒரு 12 மணி போல. 12 மணி. இது எத்தனாவது வருஷம் இங்க வந்தது? நான் இதோட 12வது வருஷம். நான் 2008 தான் வந்தேன். நல்லா ஓ சரி. ஓ ஆமா, அதனால மிஸ் ஆயிடுச்சு. வெரி குட். உங்க பேரு? செந்தூரன். நன்றி சார். थैंक यू. இதைத் தொடர்ந்து ES6 பாய்ஸ் குரூப் 50 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் சஞ்சய் பேரின்பநாதன். இரண்டாம் இடம் தருண் கிரிதரன். மூன்றாம் இடம் ஜெஃபர் ஜெயந்தன். Sorry, all the best. Congratulations. Well done. How do you feel? Good. How do you feel? ரொம்ப நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கியா? ஓகே, நீங்க சந்தோஷமா இருக்கியா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து உள்ளார வந்து ஒரு டென்ட்ல நல்லா உட்கார்ந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் எப்படி திருவிழா போயிட்டு இருக்குன்னு கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் இவங்க தான் வாலண்டியர் பண்ணாங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல முறையில் போய் கொண்டிருக்கு. காலையில இருந்து வந்தீங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் ஒரு 3 மணிக்கு தான் வந்தேன். 3 மணிக்கு வந்தீங்க. இது எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 16 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்க. சூப்பர். இப்போ வந்து எப்படி நடத்திட்டு இருக்காங்க? அப்போதைக்கு இப்போதைக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? மக்கள் கூடுதலா வந்து கொண்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இப்ப எல்லாரும் நடைமுறையில எல்லாம் அழகா நடந்து கொண்டிருக்கு. ஓகே, சந்தோஷமா இருக்கு. தூயிலும் இல்லாம புதுசா வச்சிருக்காங்க. ஒரு 4-5 வருஷமா தான் வைக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஓகே. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது வந்து இங்க மட்டும் இல்ல, யூரோப்ல இருந்து நிறைய மக்கள் வராங்கன்னு. ஒவ்வொரு டீமும் எல்லா நாட்டிலயும் வந்து வந்திருக்காங்க. ஓகே, நார்வே, ஸ்வீடன், சுவிஸ் எல்லா நாட்டிலயும் வந்து வந்திருக்காங்க. ஓகே, சோ உறவினர்லாம் பார்க்கிறது சந்தோஷமா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எப்படி இருக்கியா? எனக்கு இல்லைன்னு வேலை சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றது எங்களோட மண்ணின் மைந்தர்களை எல்லாம் சந்திச்சால் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியுமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லது. எங்களோட கவலைகள் எல்லாம் மறக்கலாம். அதனால கவுண்டமணி செந்தில் போல பல பேரை சந்திச்சா பல இதுகள் சந்தோஷமான செய்திகள் சொல்லுவார்கள். மற்றது இங்கே வந்தால் எனக்கு நான் ஒரு என்ன போன முறை கோட விழாக்கு இங்கே வந்தேன். எனக்கு சொன்னான் எங்களோட பல்லடத்திலே சேர்ந்த ஒருவருக்கு பேர் மன்னன். அவர் வந்து கேட்டார், நான் மன்னன், நீ சர்பத் மன்னன் என்றார். என்ன மன்னன்? சர்பத் மன்னன். அப்ப நான் கேட்டேன், ஏன்டா நீ என்ன சர்பத் மன்னன் என்ற? அண்ணா நீ 8வது கிளாஸ் சர்பத் தோணி கொண்டு சந்தோஷமாக எல்லாரையும் இருந்து கவலைகள் எல்லாம் மறக்கல. என்ன ஒரு விஷயம்னா இந்த 16 வருஷமும் எங்கட மாவீரர்கள் ஞாபகார்த்தமா தான் நீங்க நடந்து கொண்டிருக்கு. புரியுது. அப்ப மண்ணின் மைந்தர்கள் என்றபடியா அப்ப அதுல கிரிக்கெட்டுக்கு ஃபைனல் கப்பை நாங்கள் கொடுக்கறதால இப்ப நாங்கள் ஒவ்வொரு 16 வருஷம் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஃபுட்பாலுக்கு 2000 கொடுப்பாங்க. நம்ம 10000. ஓ சூப்பர். ஓகே. ஏன்னா எல்லா டீமும் சூப்பரா வந்து விளையாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அப்படியே நீங்களும் அந்த குடும்பம்? ஓ ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்ததுல. ரொம்ப அது இல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த இதுலயே போட்டிருக்கீங்க, நீங்க ஒரு வாலண்டியர்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமா? நீங்களும் 16 வருஷமா வந்துருக்கீங்க. 16 வருஷமா. ஆரம்பத்தில் வந்து ஒரு வல்வை நலமுறை சங்கத்தால் வல்வ மக்களுக்கு இடையில் தான் நடந்தது. ஓகே. இது இப்போ நடந்திருந்து இன்றைய 16வது வருஷம் இன்றைய பார்க்கும்போது உலகளாவிய, அதுவும் குறிப்பாக ஐரோப்பாவில் ஜெர்மனி, பிரான்ஸு, நோர்வே போன்ற நாடுகளிலிருந்து எல்லாம் விளையாட்டு வீரர்கள் வந்து ஒரே கிரவுண்டில், அதாவது ஒரே மைதானத்தில் விளையாடி இன்றைக்கு சிறப்பாக இருந்தது. முக்கியமாக நாங்கள் மண்ணின் மைந்தர்கள்
அவர்களுக்கு ஞாபகார்த்தமா தான் ரொம்ப 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 சிறப்பா பண்றீங்க. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நீங்க பாக்குறதுக்கு. பாருங்க தாயக உணவுகள். ஆமா ஆமா. ஒடியல் கூழ்களை இதை பார்த்தா புல்ல இருக்கீங்க. ஒன்னொன்னு சாப்பிடுறது அவ்வளவு நல்லா இருந்தது. உணவுகள் இப்படி ஒரு நாங்கள் மக்களை ஒரே இடத்துல சந்திக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷம்.